உங்களுக்கு 20 வயசா இருக்கலாம், பட் உங்க பேரண்ட்ஸுக்கு 40 வயசை தாண்டிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த டெஸ்ட் பண்ணணும்ன்றத ஒரு செக்லிஸ்ட் போட்டு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கர்ப்பப்பை வாய் பகுதியை செக் பண்றது. இதுக்கு பேரு சர்வைக்கல் கேன்சர் ஸ்கிரீனிங் டெஸ்ட். நம்ம செக்ஷுவலி ஆக்டிவா இருந்தா ஒவ்வொரு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த பேப் டெஸ்ட்டை ஓபிடிலேயே எடுத்துக்கலாம். இப்படி நம்ம எடுக்கும் பொழுது நம்ம சர்விக்ஸ்ல உள்ள கேன்சரை ப்ரீ கேன்சரஸ் கண்டிஷன்லயே கண்டுபிடிச்சு அதை கம்ப்ளீட்டா ப்ரிவென்ட் பண்ணலாம். அடுத்தது பிரஸ்ட் கேன்சர் ஸ்கிரீனிங். 40 வயசுக்கு மேல்பட்ட பெண்கள் அவங்க செல்ஃப் எக்ஸாமினேஷன்லேயே ஏதாவது பிரஸ்ட்ல கட்டிகள் இருக்கா, லம்ஸ் இருக்கா அப்படின்னு எக்ஸாமின் பண்ணி பார்த்துக்கணும். 40 இயர்ஸ்க்கு மேலே ஆகும் பொழுது ஆனுவல் மேமோகிராம் கண்டிப்பாக பண்ணி அந்த ரிப்போர்ட்டை ஒரு கைனகாலஜிஸ்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். 40 இயர்ஸ் ஆகும் பொழுது நம்மளோட ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் குறையுது அப்படின்ற காரணத்தினால நம்மளோட போன் மினரல் டென்சிட்டி குறையும். ஸோ கால்சியம் டிஃபிஷியன்சிஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, நம்ம போன்ஸ் வீக்கன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ கண்டிப்பாக ஒரு டெக்ஸா ஸ்கேன் எடுத்து நம்ம போன் ஹெல்த் எப்படி இருக்குன்றத பார்க்கணும். ஏஜ் அதிகமாகும் பொழுது நமக்கு கொலஸ்ட்ரால் இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால வருஷம் ஒரு எக்கோவும் ஒரு லிபிட் ப்ரொஃபைல் அதாவது கொலஸ்ட்ரால் டெஸ்ட்டும் பண்ணி பார்த்து நம்ம கண்ட்ரோல்ல இருக்குதா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நம்ம செக்அப் பண்ணும்பொழுது இது கூட சுகர், தைராய்டு, ரெகுலரா வெயிட் செக்கும் பண்ணிக்கணும். உங்க பேரண்ட்ஸுக்கு இந்த செக்லிஸ்ட்ல உள்ள எல்லா ஸ்கிரீனிங் டெஸ்ட்டும் பண்ணியாச்சான்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா உடனே கைனகாலஜிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போய் இந்த செக்லிஸ்ட்ல உள்ள எல்லா ஸ்கிரீனிங் டெஸ்ட்ஸையும் பண்ணிடுங்க.